கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் பரலோக ஊழியங்கள் திருச்சபையில் உள்ள அனைத்து கத்தோலிக்க பிள்ளைகளுக்கும் ஐயா பேராயர் டேவிட் வாணிங் ஐயா அவர்களுக்கும் கலாம் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த கடந்த மாதத்தில் அவங்க மத்தியில் நான் வர முடியல. கன்னியாகுமரியில் ஊழியத்து நிமித்தம் 8 நாட்கள் பிரயாணப்பட்டு 6 இடங்களில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவருக்கே எல்லா மகிமையும் உண்டாகட்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேவ ஊழியர்கள் ஐக்கிய கூடுகையை பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்துவதற்கு தேவன் அங்கே ஒரு அனுக்கிரகம் செய்தார். அதற்காக எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. இன்றைய நாட்களில் மத்தியிலே வருவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். எல்லா மகிமையும் அவருக்கு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய திறவுகோல் வசனம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். ஆராய்ச்சியே பண்ண முடியாது, ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆமென். எண்ணவே முடியாது, அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இந்த மாசத்துல, கடந்த மாசத்துல அந்த தூத்துக்குடி கன்னியாகுமரி ஊழியங்கள் மாத்திரம்தான் எனக்கு நடந்தது. அதற்கு பிறகு வண்டி, நம்முடைய கார் ஸ்தோத்திரம் ஏசி ரிப்பேர் ஆகி ஒர்க் ஷாப்பில் போயிடுச்சு. கிட்டத்தட்ட 25 நாட்கள் ஒர்க் ஷாப்பில் தான் இருக்குது. ஆமென். ஆனால் ஸ்தோத்திரம், தேவன் நடத்துகிறார். ஆமென். ஆமாம், தேவன் நடத்துகிறார், கிருபையாய் நடத்துகிறார். தேவன் கூட இருக்கிறார், அவர் உதவி செய்கிறார். ஆமென். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். நிறைய ஊழியங்கள் குறைச்சிட்டேன் வண்டி இல்லாததுனால. அதனால நிறைய வருமானங்கள் கம்மியாகிடுச்சு. ஊழியர் கூட்டம் எப்படி நடத்துறது, பம்மல் ஊழியர் கூட்டத்தை அப்படின்னு ரொம்ப கவலையாக இருந்தேன். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இதுவரைக்கும் நம்ம ஊழியர் கூட்டம் நடத்தியிருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிட்டத்தட்ட 8 வருஷங்கள் ஒவ்வொரு மாதமும் நடத்திட்டு வரோம். இதுவரைக்கும் முடியாத பெரிய காரியத்தை இந்த மாசத்துல கர்த்தர் செய்தார். ஆமென். அல்லேலூயா. என்ன பெரிய காரியம்னா, ஊழியர் கூட்டம்னா 20,000 ரூபாய் தான் செலவு பண்ணுவோம். இந்த ஊழியர் கூட்டத்தில் கர்த்தர் பரத்திலிருந்து உதவி அனுப்பினார். 70,000 ரூபாய், 3,400,000 செலவாயிடுச்சு. அல்லேலூயா. நினைச்சே பார்க்கல, ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார். ஆமென். ஆமாம், கர்த்தர் நமக்கு துணையாக இருந்தார். ஆகையினால உங்கள் வாழ்க்கையில் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வது என்பது உறுதி. ஆமென். இதில் இந்த காரியம் என்கிற வார்த்தையும் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அதில் ஸ்தோத்திரம், வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் கொஞ்சம் கவனிக்கலாம். ஸ்தோத்திரம், 2 நாளாகமம் 14:11 வாசிப்போம். 2 நாளாகமம் 14:11. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க, எடுத்தவங்க. ஆசா ராஜா தன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நோக்கி கூப்பிட்டான், ஜெபம் பண்ணினான். கர்த்தர், கர்த்தாவே பலமுள்ளவனை பார்க்க, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவர்களுக்காயிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. அவன் என்ன, எப்படி ஜெபம் பண்ணான்? கூப்பிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கூப்பிட்டான்னா என்ன அர்த்தம்? அவன் சத்தம் போடு கூப்பிட்டுறது எல்லாருக்கும் கேட்டுச்சு. அவன் எல்லாருக்கும் அந்த சத்தம் என்ன செஞ்சிச்சு? கேட்டு அவ்வளோ சத்தமாக கூப்பிட்டான்.
கூப்பிடுவது. பிரியமானவர்களை, ஜெபம் என்பது ஸ்தோத்திரம். நாம் தேவனை நோக்கி கூப்பிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாயிலே நம்ம மௌனமா ஜெபிக்கிற ஜெபம் இருக்கிறது. ஆனால் கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வீட்டிலையும் சரி, சபையிலும் சரி, நாம் தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லும்போது நம்ம சத்தமாக ஜெபிக்கணும். ஜெபிக்கும்படியான இருதயத்தை பக்குவப்படுத்தணும், சிந்தையை பக்குவப்படுத்தணும், நம்முடைய வாய்களை பயன்படுத்தணும், சத்தத்தை பயன்படுத்தணும். சத்தம் விட்டு கூப்பிட்டான். யார் நோக்கி கூப்பிட்டான்? ஆண்டவர் நோக்கி. அல்லேலூயா. அவன் யாரு? ஆசா யாரு? ஒரு ராஜா, ஒரு தலைவன். யூதா கோத்திரத்துக்கு, யூத மக்களுக்கு அவன் என்னவா இருந்தான்? ராஜாவாக இருந்தான். அல்லேலூயா. அப்போ ராஜான்னு சொன்னா அவங்க எல்லாம் அவனுக்கு கிடைக்கும். அப்படிதானே? ராஜாவுக்கு கிடைக்காது என்ன இருக்கும்? முதலமைச்சர் இருக்காரு, அவருக்கு கிடைக்காது ஏதாவது இருக்குமா? எல்லாம் கிடைக்கும். இப்படி கையை அசைச்சா எல்லாம் வரும். சோத்ரம். அவர்கிட்ட பணம் நிறைய இருக்கும், அவர்கிட்ட ஆட்கள் நிறைய இருக்கும், அவர் தேவைகள் என்னவோ அத்தனையும் அவருக்கு கொடுக்கப்படும். அவர் வெளிநாட்டுக்கு போனோம்னா உடனே போயிட்டு வந்துடுவோம். நம்ம உடனே அவருக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும். எந்த இடத்துக்கு போனாலும் அவர் போகலாம், வரலாம். ஏன்னு சொன்னா அவர் ராஜா. அல்லேலூயா. ஒரு குறையும் இருக்காது. ஆனால் இந்த ஆசா ராஜா சொல்லுகிறான், தேவனை நோக்கி ஜெபித்து கதறுகிறான். ஏன் ஜெபிக்கிறான் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நமக்கு இந்த பூமியில பூர்த்தியாய் கிடைத்து விடுகிறது இல்லை. சில காரியங்களை, சில தேவைகளை அவர் தான் நமக்கு கொடுக்க முடியும், அவர் தான் நமக்கு தர முடியும். ஆகையினால தான் அவரிடத்துல போய் உதவி கேட்கிறான். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறான் பாருங்க. பலன் பாத்தீங்க. ஆசா தேவனை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்யறது உங்களுக்கு லேசான காரியம். அல்லேலூயா. அவர் உதவி செய்யணும்னு லேசான காரியம். கொஞ்சம் தான் அவருக்கு சின்ன விஷயம், அவருக்கு லேசான காரியம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தேவனிடத்தில் உதவியை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். ராஜா பாருங்க, எல்லாம் இருக்கு, ஸ்தோத்திரம், எல்லாம் இருக்கு. ஆனா அவனுக்கு உதவி தேவைப்படுகிறது. ஆமென். ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு உதவி தேவைப்படுகிறது. நான் பலனற்றிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு துணையாக கூட வாங்கப்பா, ஆண்டவரே எனக்கு துணையாக வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்து வச்சிருக்கீங்களா? ஆமா. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? பலம் உள்ளவனுக்காகிலும். அந்த இடத்துல அந்த அப்படியே தொடர்ந்து எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். அல்லேலூயா. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு. உங்க ஜபத்தில் இதை சேர்த்துக்காங்க. நீங்க தனியாக ஜபிக்கும் போது ஜபத்தில் எதை சேர்த்துக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொன்னேன், உங்க ஜபத்தில் ஒன்று சேர்த்துக்காங்க. அது என்னது? தேவரீர் ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் கூட இருந்து தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு அவைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அது எங்க இருக்கு? 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாபேசின் ஜெபம். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய கரம் கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளணும்னு ஒரு ஜெபம் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னது. விலக்கி காத்துக்கொள்ளணும் உங்க ஜெபத்தில் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னேன் இதுக்கு முன்னாடி. அல்லேலூயா. எத்தனை பேர் கடைபிடிக்கீங்கன்னு தெரியல, ஆனால் தினந்தோறும் இதை சொல்லி ஜெபிக்கணும். நீங்க உங்க ஜெபம் எல்லா ஜெபமும் நடக்கும்போது ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை சேர்த்து நீங்க ஜெபம் பண்ணிக்கொள்ளணும். அப்படி ஜெபம் பண்ணா தீங்கு உங்களை தொடராது.
அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் கரம் கூட இருக்கும். அவன் ஜெபம் பண்ணபடி கடைசியில் அந்த வார்த்தையில் எழுதியிருக்குது, ஆசா வேண்டிக் கொண்டதின்படி. அந்த வசனத்தை வாசிங்க. வாசிங்க, காத்துக்கொள்ளும் அடுத்தாப்புல வாசிங்க. அவன் கேட்டுக்கொண்டதையெல்லாம் தேவன் அருளினான். அவன் வேண்டிக் கொண்டதையெல்லாம் தேவன் அருளினான். நம்ம ஏன் ஜெபம் பண்றோம்னா அவர் நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஜெபம் பண்றோம். அவர் நமக்கு அருளி செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க எல்லா நாள் ஜெபத்துல எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இந்த வார்த்தையும் சேர்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே முடியும். ஆமென். நம்ம அப்படி ஜெபிக்கும் போது அது நமக்கு ஆசீர்வாதம். ஆமென். ஒவ்வொரு நாளும் எல்லையை பெரிதாக்கும், சம்பளத்தை அதிகமாக்கும், கிருபைகளை அதிகமாக்கும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இது போதும் அப்படிங்கிற நிலவரத்துல நம்ம மனசு சரிபடணும். ஆனால் ஆசீர்வாதத்தில் நாம் விருத்தி அடையும்படிக்கு அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். மக்கள் மத்தியில இது போதும் அப்படின்னு நம்ம இருக்கணும். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும். அல்லேலூயா. என் எல்லையை பெரிதாக்கும். ஜெபம் பண்ணணும். ஆமாம். அடுத்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். நம்ம சபை அடுத்த கட்டத்துக்கு போகணும். என்ன செய்யணும் பாருங்க. இப்போ உள்ள வந்துட்டோம், பயங்கர வெக்கையா இருக்குது. அடுத்து பால்சீலிங் போட்டு ஏசி போடணும். அடுத்த கட்டத்துக்கு போகணும். மாடிகள் கட்டடங்கள் கட்டப்படணும். அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஜெபத்தில் அதை வைக்கணும். மறைமுக ஜெபத்தில், தனி ஜெபத்தில் அதை வச்சு நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை அருள்வார். ஆமென். அல்லேலூயா. இங்க ஆசா ஜெபிக்கிறான். ராஜாங்க அவன் என்ன வேணுமோ, ஆகாரம் வேணுமா, விதவிதமா சாப்பிடலாம். மட்டன், இறைச்சி, எது வேணாலும் விதவிதமா சாப்பிடலாம். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க போனாலும் 10 பேரை கூட்டிட்டு போகலாம். ஜாலியா அவன் அனுபவிக்கலாம். அவன் எல்லா விதத்திலும் சகல காரியத்தையும் அவனுக்கு சுதந்திரமாக்கி கொண்டு அவன் சந்தோஷமாய் மன மகிழ்ச்சியாய் எல்லா நாளும் வாழலாம். ஒரு கவலை கிடையாது. பணம் நிறைய இருக்குது, ஆட்கள் நிறைய இருக்குது, என்ன இருக்குது, தேசம் முன்னாடி பெருமையா இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவனுக்கு உதவி தேவைப்படுகிறது. அல்லேலூயா. நீங்க கூட இருக்கிறீங்க. உங்களுக்கு 3 வேளை ஆகாரம் கிடைக்கு, கொடுக்க உடை கிடைக்கு, இருக்க வீடு கிடைக்கு, சொந்த பந்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் உங்களுக்குள்ளே உதவி தேவைப்படுகிறது என்று கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுகிறது என்று சொல்லி நீங்க மனசுக்குள்ள எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள், செபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது கிடைக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறீர்கள். அதை தேவன் உங்களுக்கு தந்தருள்வார். ஆமென். அவர் உதவி செய்வார். அவர் பலன் இல்லாதவர்களுக்கும் பலன் உள்ளவர்களுக்கும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். நீங்க கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்தில் அவர் ஒரு பெரிய அற்புதம் செய்வார், செய்ய போகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட்ல ஒரு சர்ச்சு கட்டணும் எங்களுக்கு, 2வது இங்கே கட்டணும், 3வது பழந்தண்டலம் கட்டணும், 4வது பள்ளிக்காரனுக்கு கட்டணும், 5வது பாடியில் கட்டணும், 6வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒன்று ஒன்றா கட்டிக்கிட்டு வந்தோம். ஒன்று ஒன்றா பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டு வந்தோம். இப்போ அடுத்து பணம் இல்லையே ஆண்டவரே அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் 2 சர்ச்சுக்கு சீட்டு போடுறதுக்கு ஆர்டர் நமக்கு வந்திருக்கு. அல்லேலூயா. ஆமாம். அப்போ ஆண்டவர் இடத்துல கேட்கணும். 30 இடங்கள் இருக்கிறது, சபைகள் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 11 இடங்கள் முடிஞ்சிருச்சு. இங்கே எத்தனை இடங்கள் இருக்குது? 30ல் 11 போனால் 19 இடம் இருக்குது. அல்லேலூயா. 19 இடத்துல சபை கட்டப்படணும். அடுத்து 2 என்ன பண்ணுவது யோசித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு வாசலை திறந்தார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சபைக்கு மேலே சீட்டு போட்டதுக்கு மட்டும் 1.5 லட்சம் ரூபா ஆகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலே போட்டுட்டா சுற்றி அவங்க அடைச்சிடுவாங்க, சபை நடத்திடுவாங்க, பார்த்துடுவாங்க, அவங்க ஏதாவது பண்ணி பார்த்துடுவாங்க. ஆனால் ஆரம்ப வேலையை நாம் செய்து கொடுக்க வேண்டும். ஆமென். ஆமாம். அதுக்காக தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஆண்டவர் செயல்பட ஆரம்பிச்சுட்டா தொடர்ந்து ஒன்று நடக்கும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது போல உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற உதவிக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். சத்தமிட்டு ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்கணுமா?
அவன் என்ன செஞ்சிருக்கான்? கூப்பிட்டான். அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கூப்பிட்டான்னு சொன்னா சத்தம் போட்டு கூப்பிட்டான். அல்லேலூயா. வெட்கப்படலை. சத்தம் போட்டு ஜெபிக்கிறதுக்கு அவன் என்ன செய்யல? வெட்கப்படலை. ஆமென். வீட்டுல கூட சத்தம் போட்டு ஜெபிக்கிறதுக்கு அவன் என்ன செய்யல? வெட்கப்படல. ஆனா ராஜா 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 அந்த ராஜா வெட்கப்படாம தேவனிடத்துல கேட்டு அவன் ஆசீர்வாதத்தை சொல்லு. ஏன்னா அவன் அப்பன், அவன் சொந்தக்காரன், அவன் முன்னாடி இருந்தவங்களா அப்படி இருந்தாங்க. யாரு? தாவீது நல்ல ஜெபிக்கிறவராக இருந்தார். தாவீது நன்றாய் ஜெபிக்கிறவர். அவருடைய வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அவன் பாருங்க, அவனுடைய ஜெபத்தையும் கூட பாருங்க. அவன் எப்படி ஜெபிக்கிறான் பாருங்க. தாவீது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதம் 22:1. சங்கீதம் 22. என் தேவனே என் தேவனே. பாருங்க, அவங்க தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். அவன் கைவிடப்பட்ட நிலைமை அவனுக்கு வந்திருக்கு. அவனுக்கு உதவி இல்லாத நேரம் வந்திருக்குது. அவனை மக்கள் நெருக்கிய நேரம் வந்திருக்கிறது. அவன் தனிமைப்படுத்தப்பட்ட நேரம் வந்திருக்கிறது. ஆகினால் அவன் பாருங்க, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. எப்ப ஜெபம் பண்ணியிருப்பான்? சகோதரர்கள் எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க. அவன் மட்டும் என்ன செய்யணுமா? காட்டுல போய் என்ன செய்யணும்? மாடு மேய்க்கணும், ஆடு மேய்க்கணும், காட்டுக்குள்ளே இருக்கணும். அங்க சிங்கம் வருது, சிங்கத்தை அடிச்சு காலி பண்ணிட்டான். வேற என்ன வருது? கரடி வருது, கரடி அடிச்சு என்ன செஞ்சுட்டான்? கொண்டுட்டான். யாரு? தாவீது. அப்போ யோசிக்கிறான், சகோதரர்கள்லாம் வீட்டில் சந்தோஷமா சாப்பிட்டு ஊருக்கு போறாங்க, யுத்தத்துக்கு போறாங்க, கூட்டமா போறாங்க, நம்மளை கொண்டு தனியா காட்டுக்குள்ள விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிருப்பான். அப்படிதானே? இந்த நேரத்தில், அந்த தனிமைப்பட்ட நேரத்தில் அவன் ஜெபத்தை ஏறெடுக்கிறான். என் தேவனே என் தேவனே. இது யாருக்கு பொருத்தமாயிட்டு? இது யாருக்கு பொருத்தமாயிட்டு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு பொருத்தமாயிட்டு. இயேசு கிறிஸ்து எங்க அந்த வார்த்தையை சொன்னாரு? சிலுவையில சொன்னார். ஆமென். இந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்யவில்லையே? நான் பதறி சொல்லுகிற வார்த்தைகளை நீ கேட்கவில்லையே அப்படின்னு சொல்லி, ஏன் தூரமா இருக்கிறீரப்பா அப்படின்னு ஜெபம் பண்றான். யார் ஜெபம் பண்றான்? தாவீது ஜெபிக்கிறான். இவனுக்கு முன்னாடி இருந்த அரசன் ஜெபிக்கிறான், ராஜா ஜெபிக்கிறான். அவனுக்கும் ஆண்டவருடைய உதவி தேவைப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பெற்றுக்கொண்டு யூத கோத்திரத்துக்கு மாத்திரமல்ல, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனுக்கு மகாராஜாவாய் மாற்றப்பட்டான். ஆமென். ஜெபத்தினால உயர்த்தப்பட்டான். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். ஆமென். அவனுக்கு தாவீது ராஜாவுக்கு அற்புதம் செய்தவர். ஆசா அதே மாதிரி நெருக்கங்கள் வருகிற போது, ஸ்தோத்திரம், ஆபத்துக்கள் வருகிற போது அவனுக்கு உள்ளத்துல இந்த உதவி தேவை, இது மனிதர்களால் முடியாது, தேவனால் மாத்திரம் முடியும் என்று அவன் நம்புகிற போது அவன் தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறான். அல்லேலூயா. இப்போ யாருக்கு உதவி தேவை? பலன் பலம் இல்லாதவனுக்கு உதவி தேவை. அப்படிதான் ஃபர்ஸ்ட்ல என்ன தேவை? பலம் இல்லாதவனுக்கு உதவி தேவை. இதுல என்ன பார்க்கிறோம்? கைவிடப்பட்டவனுக்கு உதவி தேவை. இதுல என்ன சொல்லப்பட்ட, இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆமா, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு. அப்போ அவன் கைவிடப்பட்டவனுக்கு என்ன தேவை இருக்குது? தேவனுடைய உதவி. நீங்க கைவிடப்பட்டிருக்கீங்களா? பணமே இல்லாம கைவிடப்பட்டு வெட்கப்பட்டிருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அதே மாதிரி ஸ்தோத்திரம், நீங்க கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆதரவு யாருமே இல்லையா? அப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குதா? ஆனா வந்திருக்குமா? இருக்கக்கூடும், வரலாம். நாம் கொள்ளாத மாயையான பாவ உலகத்துல இருக்கிறோம். ஸ்தோத்திரம். கொள்ளாத அநியாயம் நிறைந்த உலகத்துல இருக்கிறோம். கைவிடப்பட்ட நிலைமைகள் நமக்கு வரலாம். ஆனாலும் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரா? உதவி செய்வார். அந்த வசனத்தில் சொல்லப்படும், நீர் எனக்கு உதவி செய்யவில்லையே, நான் கைவிடப்பட்டு நிற்கிறேன். என்னை வாசிங்க இந்த வசனத்தை. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கைவிடப்பட்டுட்டான்.
அப்போ அவன் சொல்கிறான், என் தேவன் ஏன் கைவிட்டீரையா? ஆண்டவர் உண்மையிலே ஃபுல்லாக கைவிட்டாரா? இல்லை. ஆண்டவர் தரப்புலேருந்து எந்த சாட்சி சொல்லப்பட்டிருக்கிறது? இமைப்பொழுதில் இமைப்பொழுதுல தான் அவனை கைவிட்டேன். ஒரு இமைப்பொழுது, ஒரு நொடி பொழுதுல தான் அவனை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? கைவிட்டிருக்கிறேன். இதுக்கே நீ வருத்தப்படுறிய அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் நம்மிடத்திலே பேசுகிறார். கொஞ்சம் தான் கைவிட்டாங்க. நீ விசுவாசத்தில் நிற்கிறியா இல்லையான்னு பார்க்கறது. யாரை அப்படி கைவிட்டாரு? யாரை கைவிட்டாரு? யோபு தானே. யோபுனுடைய குடும்பமே அழிஞ்சு போச்சு. மனைவியும் அவரு தான் இருக்கிறாங்க. ஃபுல் நோயாளியாக இருக்கிறார். யாரு? யோபு ஃபுல்லாக ஒரு ஓட்டை எடுத்து சொல்லிக்கிட்டு தெருவில் ஒரு கொள்ளாத நோயினால் பீடிக்கப்பட்டு இருக்கிறார். ஆனாலும் அவன் தேவனை நம்புகிறான், விசுவாசிக்கிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? அந்த யோபு ஒன்றில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். எல்லா சூழ்நிலையிலும் அவன் என்ன சொல்லுகிறான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறான். தேவனிடத்தில் நன்மையை அனுபவித்த நான் தேவனிடத்தில் இருந்து வருகிற தீமையை நான் வெறுப்பேனோ, அதை சகித்துக் கொள்ள மாட்டேனோ என்று சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இந்த யோபுவை போல நம்ம சில நேரங்களில் கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் பொல்லாத ஒரு உலகத்தில் இருக்கிறோம். ஆகையினால தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லிட்டோம். சங்கீதம் 37:40 வாசம். சங்கீதம் 37:40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து நம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை உதவி செய்வார். அவர்களுக்கு தொடர்ந்து என்ன செய்ய சொல்லப்பட்டிருக்கிறது? விடுவிப்பார். அவர் நம்பியிருக்கிறபடியால் அவர்களை யார் கைக்கு? துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவிப்பார், ரட்சிப்பார். அல்லேலூயா. ஆமா, துன்மார்க்கர் இருந்து தேவன் நம்மை தப்புவிக்கணும். துன்மார்க்கத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிற மக்கள் தப்புவிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், விடுவிக்கப்படணும். எத்தனை காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது? 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்னதான் சொல்லப்பட்டிருக்குது? தப்புவிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும், விடுவிக்கப்படணும். யார் கையிலிருந்து? துன்மார்க்கர் கையிலிருந்து. துன்மார்க்கர் சுற்றி இருக்கிறாங்க, எல்லா பக்கமும் இருக்கிறாங்க. துன்மார்க்கர் சுற்றி இருக்கு. கர்த்தர் தான் நம்மளை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். நம்மை கர்த்தர் தான் பாதுகாத்து வாழ வைக்கணும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை பார்க்கிறோம், ஆண்டவரை தரிசிக்கிறோம், ஆண்டவருடைய நன்மைகளை பெறுகிறோம். சினிமாவை பார்க்குறாங்க, பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க? அந்த சினிமாவில் வர்ற மனுஷனை பார்க்க போகிறாங்க. எங்கே போகிறாங்க? கரூருக்கு போகிறாங்க. எவ்வளோ மக்கள் பார்க்க போகிறாங்க? 30,000 பேர் பார்க்க போகிறாங்க. 30,000 பேர் பார்க்க போனதில், அவனை பார்க்க போனதில் நசுங்கி எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க? 41 பேர் செத்து போயிட்டாங்க. ஸ்பாட்லேயே அவுட். சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு பெரிய ஆட்கள் வர ஸ்பாட்லேயே செத்து போனாங்க, ஜீவனை இழந்து போனாங்க. ஆனால் தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார்? தப்புவித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த மாதிரி சூழ்நிலைகள், அந்த மாதிரி பிரச்சனைகள், அந்த மாதிரி சிந்தையில், அந்த மாதிரி கூடாரத்துக்குள்ள நம்ம விடாம அவருடைய செட்டை நிழலாகி சபையில் வைத்து, அவருடைய செட்டை நிழலில் வைத்து நம்மை பாதுகாத்த கொள்ளாமற்கு விலக்கி இருக்கிறார். நம்ம ஒரு நல்ல சொல்லுங்க. எத்தனை பேர் செத்தாங்க? 41 பேர் செத்துட்டாங்க. எத்தனை பேர் அடிபட்டு நடக்க முடியாமல் இருக்காங்க? 110 பேர் அடிபட்டு என்ன செய்யல, காயப்பட்டு நடக்க முடியாமல் ஆஸ்பத்திரியில் இன்னும் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்காங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த துன்மார்க் இது யாரெல்லாம்? இது என்ன கூட்டம்? துன்மார்க்கர் கூட்டம். யாரால நடந்துச்சு? ஒரு நடிகர்னால நடந்துச்சு. அவன் நல்ல மனுஷன் தான். அவங்க அப்பா சொல்கிறார், சின்ன வயசில் பைபிளை பக்கத்தில் வச்சுட்டே படிப்பான். கால் எழுந்திரிச்சோடனே முதல் பைபிள் படிப்பான். சின்ன பைபிள் தான் படிப்பான். ஆனால் நாள் ஆக வளர பின்மாற்றமாக போய் சினிமா நடித்து இப்படி பெரிய ஹீரோ ஆகிட்டாரு. இப்போ 40 பேரை காலி பண்ணிட்டார். 41 காலி பண்ணிட்டார். மதுரையில் ஏதோ காலி செத்துட்டாங்க.
வேறு அதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல திருச்சியில் எல்லாம் செத்துட்டாங்க. இதெல்லாம் கணக்கு கிடையாது. அப்போது இங்கே இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க. அப்போது அந்த மனுஷன் இப்படி ஒரு கொடூர மனுஷனா துன்மார்க்கனா மாறி போனதுக்கு காரணம் தேவனை விட்டு விலகி போனதுனால, உலக மாயில சிக்கி கொண்டதால. அதனால தான் கர்த்தர் நம்ம சொல்றாரு, உலக மாயில நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, சிக்கி கொள்ளக்கூடாது. உலகம், மாமிசம், பிசாசு எதுக்கும் நம்ம அடிமையாக கூடாது. கர்த்தருக்கு சொல்ற வாசிங்க அந்த சங்கீதத்தை 22 இல்லை அந்த 37 ஆமா, ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார். நம்மளை எல்லா சூழ்நிலைக்கும், ஆபத்துக்கும், விபத்துக்கும், மரணத்துக்கும் விடுவிப்பார். அவரையே நம்பி, அவரையே ஆராதித்து, அவருடைய ஆலயத்திலே நாம் அவரையே நம்பி இருக்கிறபடியால் இந்த மாதிரி பொல்லாத துன்மார்க்கத்துக்கும், பொல்லாத அழிவுக்கும், பொல்லாத அசுத்தத்துக்கும் கைக்கு என்ன செய்வாரா, தப்புவிப்பார், ரட்சிப்பார். அல்லேலூயா. விடுவிப்பார், தப்புவிப்பார், ரட்சிப்பார். ஆமென். இது நமக்கு ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. துன்மார்க்க வலையில இருக்கிறவர்களுக்கு என்ன தேவை, உதவி தேவை. அல்லேலூயா. துன்மார்க்க வலையில இருக்கிறவர்களுக்கு உதவி தேவை. கர்த்தருடைய மக்களுக்கு விரோதமாக இருக்கிற துன்மார்க்கர்கள் அந்த கைக்கும் நம்மளை தப்புவிப்பார், விடுவிப்பார். ஆமென். நம்ம எவ்வளவு நல்ல ஆண்டவரை வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம் பாருங்க. கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 38 வருஷத்துக்கு முன்னாடி நான் செத்துருக்கணும், 40 வருஷத்துக்கு முன்னாடி செத்துருக்கணும். இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறேன்னா கர்த்தர் என்னை என்ன செய்திருக்கிறார், தப்புவித்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார், இன்னும் எல்லாருக்கும் உபயோகமாக வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. காலையில் நான் பிரசங்கத்தில் சொன்னேன், ஒரு 10 நாளாக 500 ரூபாய் நான் பார்க்கல. அப்போ ஜோம் பண்ணேன், அந்த 10 நாள் ஆச்சா, இது அநியாயமாக இருக்கு, ஒரு 500 ரூபாயை பார்க்க முடியலையே, 100 10 50 தானே கையில் வருது காணிக்க, ஆனால் 500 ரூபாயை பார்க்க முடியலையேன்னு ஜோம் பண்ணேன். ஊழியர் கூட்டத்தில் அந்த 500 ரூபாய் எனக்கு கிடச்சிச்சு. ஊழியர் கூட்டத்தில் எல்லோருக்கும் 500 ரூபா கொடுத்தாங்க. கர்த்தர் வானத்தை திறந்தார், ஒரு தேவ மனுஷன் மூலமாக எல்லாருக்கும் 500 ரூபா கொடுத்தாரு. அவன் வந்து 100 பேருக்கும் 500 ரூபா கொடுத்தாரு, 200 ரூபா சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. பெரிய இருக்கிறார். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுகிறார். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நேராக கண்களை, நம்ம கண்ணு அங்கே இருக்கணும். எங்க இருக்கணும், பர்வதத்துக்கு நேராக இருக்கணும். ஜெபிக்கும் போது ஒத்தாசை நமக்கு என்ன செய்யும், வந்துவிடும். ஆமென். முதலாவது பார்த்தோம், பலனற்றவனுக்கு உதவி செய்கிறார். இரண்டாவது பார்த்தோம், ஸ்தோத்திரம் யாருக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிறார். மூன்றாவது பார்க்கிறோம், துன்மார்க்க கையிலே மாட்டிக்கொள்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். நான்காவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கதறி அழுகிறவர்களுக்கு, அதாவது 2 சாமுவேல் 18:3 வாசிங்க. 2 சாமுவேல் 18:3. ஆமா, செத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என்ன தேவை, உதவி தேவை. யாருக்கு உதவி தேவை, செத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு உதவி தேவை, மரித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு உதவி தேவை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், இப்போ நம்ம பார்த்தோம், டிவியில் பார்க்கும்போது ரொம்ப மன வேதனையாக இருந்துச்சு. இவங்களாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் செத்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன் கணக்குப்படி 100 கோடி மக்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, செத்து கொண்டு இருக்கிறாங்க. 40 கோடி மக்கள் தான் இயேசுவை ஆராதிக்கிறோம், தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம், பரலோகம் போவோங்கிற நம்பிக்கையில் இருக்கும். நம்ம இந்தியாவில் 100 கோடி மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க, செத்து கொண்டு இருக்கிறாங்க.
இந்த செத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய உதவி தேவை. ஆமென். நீங்களும் நானும் ஆண்டவர் சார்பாக என்ன உதவி செய்ய முடியும்? என்ன உதவி செய்ய முடியும்? ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். ஜெப உதவி செய்ய முடியும். ஒரே ஒரு காரியம், ஜெப உதவி மட்டும் நம்ம செய்ய முடியும், வேற ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னொன்று என்ன செய்யலாம்? ஐயா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு முயற்சி. என்ன முயற்சி? தாய் மூகாம்பிகை நகர் ஏரியா, வள்ளலார் நகர் ஏரியா, தைலாபுரம் ஏரியாவில் தான் நம்ம கூட்டங்களை ஊழியங்களை நிறைய நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மாடமாக்கத்தை கேட்ச் பண்ணணும். அல்லேலூயா. ஆமாம். எத்தனாம் தேதி? 26ஆம் தேதி. அவங்களுக்கு சுவிசேஷத்தினால நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும். சுவிசேஷத்தில் அவங்களுக்கு இயேசு இருக்கிறார், ரட்சிக்கிறார், இயேசுவண்டை வாருங்கள் நோய்கள் குணமாகும், இயேசுவண்டை வாருங்கள் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் என்று ஒரு கூட்டத்தை அங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. தைரியமாக அதுக்கு யாரோட செலவாகும், சாதாரணமாக செஞ்சிட முடியாது. ஆனால் கர்த்தர் அதை செய்யும்படி அந்த விருப்பத்தையும் செய்கையையும் அவருக்குள்ள உண்டாக்கினபடியால் 26ஆம் தேதி நடக்க போகிறது. ஆமென். அப்போ இந்த செத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு அது ஒரு உதவி. அந்த பகுதியில் இருக்கிற நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற, அசுத்தத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிற, துன்மார்க்கம் கையிலே மாட்டிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விடுவிக்கும்படியான ஒரு உதவியை நம்ம செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமாம், நம்ம உதவி செய்யணுங்க. ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்றார். ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்யுங்க? உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்றார். அப்போ உதவி செய்கிற நற்பண்பு நம்ம இதில் தான் காண்பிக்கணும். சுவிசேஷம் அறிவிப்பதில் நம்ம உதவி செய்யணும். யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்? யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்? சோத்திரம். ஏசாயா 60 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷங்கிற லைனை மட்டும் வாசிங்க. சோத்திரம் எடுத்தவங்க. ஏசாயா 60 சுவிசேஷம் 1வது வசனத்தில் இல்லை, அந்த சுவிசேஷங்கிற வார்த்தை அந்த லைன் மட்டும் வாசிங்க. 61 1 யாருக்கு? சிறுமைப்பட்டவர்களுக்கு. அவங்களுக்கு என்ன சிறுமை வந்திருக்குது? அவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க, நரகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு அழிவு வைக்கப்பட்டிருக்கிறது, சிறுமைப்பட்டு போய் இருக்கிறாங்க. பணம் இருக்கு, பொருள் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆள் இருக்கு, ஆனா பரலோகம் இல்லை. அவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிப்பதற்காக என்னையும் உங்களையும் என்ன செஞ்சாரா? அபிஷேகம் பண்ணினார். நம்ம எதுக்கு அபிஷேகம் பெற்றிருக்கிறோம்? எதுக்கு அந்நிய பாஷை பேசுறோம்? எதுக்கு தேவனுடைய வார்த்தையினால நிரப்பப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய உன்னத ஆசீர்வாதத்தினால எதுக்கு நிரப்பப்பட்டிருக்கோம்னா சுவிசேஷம் அறிவிக்க, அவர்களுக்கு உதவி செய்ய, அவர்களுக்காக ஜெபிக்க, அதுக்கு தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உதவி செய்வார் உங்களுக்கு நிச்சயமாய். ஆமென். எத்தனை நம்புறீங்க? கடந்த எத்தனை மகிமைப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. கைவிடப்பட்டவர்களுக்கு உதவி, அடுத்து செத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு உதவி. ஆமென். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இதே செத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு. அது இந்த இடத்துல பாருங்க, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம், அது பாருங்க, மடிந்து போகிறவர்களுக்கு அப்படின்னு 3ல் 1-2 வசனங்களா பாருங்க. வாசிங்க வாசிங்க. சாகிறவர்களுக்கு அப்படி இருப்பாங்க. வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:1-2 வாசிங்க. நீ விழித்துக் கொண்டே சாவு, செத்து கொண்டிருக்கிற, சாவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற, சாவுக்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை சிறப்படுத்துறேன்னு அர்த்தம். அவங்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு, அவங்கள விடுவி, துன்மார்க்கம் கையிலிருந்து விடுதலை செய்து இயேசுவண்டை கொண்டு வா, அவங்க கட்டுகளை விட்ட உனக்கு முடியும். ஜெபிக்கும் போது அந்த அவனை கட்டி வச்சிருக்கிற பிசாசு விலகி போயிடுவான். நீ அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது அவனுக்குள்ள இருக்கிற இருள் வெளியே போகும். வெளிச்சமாகிய வசனம் அவன் கால் வழியாக உள்ளத்துக்குள்ள போவார். ஆமென். எத்தனை நம்புறீங்க? கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? ஸ்தோத்திரம். செத்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும். ஆமென்.